அன்பர்களுக்கு காலை வணக்கம். இன்றைய பதிவில் அபிராமி பட்டர் அவர்கள் அருளிய அபிராமி அன்னை பதிகம் என்ற பாடலில் 9ஆம் பாடலையும் அதனுடைய விளக்கத்தையும் பற்றி இந்த பதிவிலே பார்க்கலாம். மறிகடல்கள் 7ஐயும் திகிரி 4ஐயும் மாதிர கரி 8ஐயும் மானாகமானதையும் மாமேறு ஆனதையும் கூர்மமானதையும் ஓர் பொரியரவு தாங்கி வரும் புவனம் 7ஐயும் புத்தேளிர் கூட்டத்தையும் பூமகளையும் அமைதி அறையில் புலியாடை உடையானையும் முறைகளாயின்ற முதியவள் பழைமை முறைமை தெரியாத நின்னை மூலகில் உள்ளவர்கள் வாழ என்று அறியாமல் மொழிகின்றதேது சொல்வாய். அறிவு நிறைவிழமியர்தம் ஆனந்த வாரியே ஆதிகடவூரின் வாழ்வி அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமியே. பட்டர் பிரான் அவர்கள் இந்த பாடலில் அன்னை ஆதிசக்தி எல்லாருக்கும், வானில் உள்ள தேவர்களுக்கும் இப்பூமியில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் அவளே அன்னையாகவும் ஆதிசக்தியாகவும் இருக்கிறாள். முதலும் முடிவும் இல்லாத பேரொளியாய் விளங்குகின்றாள். மும்மூர்த்திகளையும் அவளே படைத்து அழித்தும் மாறி மறுபடியும் படைத்தும் காத்தும் வருகின்றாள். இந்த உலகத்தில் உள்ள ஜீவராசிகள் எல்லோருக்கும் அவர்களே பசிப்பிணியை போக்குகிறாள். அவளை வாழை என்று நாம் அறியாமல் ஏதோ பிதற்றுகின்றோம். இதனுடைய சூட்சுமம் என்னவென்றால், சக்தி என்பது உலகத்தில் எங்கும் வியாபி இருக்கிறது. 7 புவனங்களிலும் சக்தி பரவி இருக்கிறது. அந்த சக்தி தான் நம்மளை இயக்குகிறது. அந்த சக்தி இல்லை என்றால் எதுவுமே நடக்காது என்ற கருத்தினை இந்த பாடலிலே நமக்கு அபிராமி பட்டர் பிரான் அவர்கள் நமக்கு விளக்குகிறார். எத்தகைய தவம் செய்திருந்தாலும் அன்னையினுடைய அருள் இல்லாமல் இருந்தால் நாம் நல்ல கதிக்கு செல்ல முடியாது என்ற ஒரு பார்வையை இந்த பாடலிலே வைக்கிறார். ஆகவே திருக்கடவூரில் வாழும் அபிராமி அன்னையை என்றும் சிவனாரின் இடப்பாகத்தில் அமர்ந்து நீங்காமல் இருக்கும் சக்தியை போற்றுவோம். நன்றி, வணக்கம்.